காரைக்குடி ரோட்டரி சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஹெரிடேஜ் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா, ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா அஸ்வந்த் ஹாலில் குடும்ப விழாவாக நடைபெற்றது. முதலில் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமரன் வரவேற்றார். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. காரைக்குடி மாநகர திடக்கழிவு மேலாண்மை பணியாளர்கள் 2 சேலை, அரிசி மற்றும் மளிகை ஜாமான்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொழிற்சார் விருதுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பட்டதாரி ஆசிரியை விசாலாட்சி, நாட்டுப்புற கலைஞர் ஆந்தக்குடி இளையராஜா, பேராசிரியை டாக்டர் சுஜாதா மாலினி, உதவி பேராசிரியை டாக்டர் சித்ரா, இயற்கை விவசாயி வெங்கடேசன், உதவி பேராசிரியர் டாக்டர் வைரவ சுந்தரம் ஆகிய 6 அவர்களது சிறப்பான செயல்பாடுகள் பற்றிய குறிப்புரை வாசிக்கப்பட்டு பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கப்பட்டது. விருது பெற்றவர்களின் ஏற்புரையை தொடர்ந்து ரோட்டரி இயக்கத்தை பொதுமக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் வகையில் காரைக்குடி ஹெரிடேஜ் ரோட்டரி சங்கத்தின் காலண்டர் வழங்கப்பட்டது. முதன்மை விருந்தினர் காலண்டரை வெளியிட முன்னாள் துணை ஆளுநர் ரவிச்சந்திரன் பெற்றுக்கொள்ள வந்திருந்த அனைவருக்கும் காலண்டர் விநியோகிக்கப்பட்டது. அடுத்து சிறப்பு விருந்தினரான RIT 3212 மண்டலம் 5 துணை ஆளுநர் டாக்டர் SP சாந்தி வாழ்த்துரை வழங்கினார். முன்னாள் தலைவர் பஞ்சாட்சரம் கௌரவிக்கப்பட்டார். முதன்மை விருந்தினரை பற்றி முன்னாள் துணை ஆளுநர் சேவியர் அந்தோணிராஜ் அறிமுக உரையை தொடர்ந்து முதன்மை விருந்தினரும் காரைக்குடி புனித சகாய மாதா ஆலயத்தின் பங்கு தந்தையுமான டாக்டர் சார்லஸ் சிறப்புரை நிகழ்த்தினார்கள். இறுதியாக சங்கத்தின் செயலாளர் அருணாச்சலம் நன்றி கூறினார். ஒருவேளை தாமதமாக நம்மளை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அங்கே படிச்சுங்கிறதுக்காக எனக்கு கூப்பிட வேணாம். இப்படிப்பட்ட ஒரு கலைஞர் இருக்கிறாரு, அவர் திறமையா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு ஒருவேளை நம்மளோட திறமையை அங்கீகரிச்சு கூப்பிட்டுருந்தா சந்தோஷமா ஏற்றுக்கலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறது எல்லாருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையில வேலை மட்டும் இல்லாம வேலையோடு சேர்ந்த சமூக பொறுப்புணர்வை கொஞ்சம் எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்க ஆசிரியராக இருந்துக்கிட்டு அவங்க ஒரு மரக்கன்று நடுறதையும் அதுக்கான பராமரிப்பையும் வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஒரு மரக்கன்றாவது நடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் கழிச்சுட்டு போறாங்க. 1 லட்சம் மரக்கன்றுகளை நடுறாங்க. 1 கோடி மரக்கன்று நடுறதுன்னு சொல்லிட்டுலாம் நிறைய ஒரு உத்வேகத்தை எடுத்துக்கிட்டு பயணிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வகையில 1 லட்சம் மரக்கன்று நடுறதுக்காக அவங்க முயற்சி எடுத்துக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில நான் கலை ரீதியாக நான் ஒரு கலைஞனாக இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல பணத்துக்காக ஓடணும், பேர் புகழுக்காக ஓடணும். நான் ஒரு இடத்துக்கு மேலே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டேன். என்ன காரணம்னா அந்த பேர் புகழ் சம்பாத்தியம் அதை கேட்டு 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 ஒரு மாதிரி இரிட்டேட் ஒரு எரிச்சலாக உண்மையாக சொல்றேன். ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சாதாரணமாக மற்ற மனுஷன் மாதிரி நம்ம போய் நிற்க முடியல. ஒரு முக்கியமான ஆளை பார்த்து பேசிட்டு இடையில அதுக்கப்புறம் நமக்கு அது போரடிச்சு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது போதும் அப்படிங்கிற மனநிலை வரும்போது நம்ம கலை ரீதியா என்ன சொல்லலாம் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு கலையில களமாடல், அதாவது அது என்னவானாலும் இருக்கலாம். சமூக நீதி பேசலாம். பல்லழகி இறந்த பல நிறத்தழகி கல்லுப்பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி செந்திப்பூ சிவப்பழகி செம்பகப்பூ கண்ணழகி வண்டி மைய மொழியழகி வாசமுள்ள சொல்லழகி எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலேயே வார்த்தை இல்ல கத்துக்குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மானே பூங்குயில பூமயில பாட்டு கண்ணதாசனான் இல்ல காளிதாசனான் இல்ல கண்மணிய ஒன்னார கவிஞனானே தன்னார. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சிறப்பு குழந்தைகள் கல்வி மற்றும் மறுவாழ்வு அறிவியல் துறையின் தலைவராக பணியாற்றி வரும் திருமதி டாக்டர் தெரிவித்து அவர்களின் மனநலம் உடல்நலம் பேணுதல் மட்டுமல்லாது அவர்களோடு
குருவாகும் போது ஏன் நான் குருவாக வேண்டும் என்று பல மாதங்களாக பல ஆண்டுகளாக அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருந்து இறுதியாக நானாகவே சிந்தித்து தியானித்து கண்டுபிடித்த நோக்கம் என்னவென்றால் டு live for others. பிறருக்காக வாழ்வதற்காகத்தான் நான் இந்த உடல் உடுத்தி இருக்கின்றேன். இந்த குருவின் ஸ்தானத்தில் நான் வந்த பிறகு 2 முறை வந்திருக்கிறார். வந்தபோது அவருடைய பேசிய பேச்சில் சகோதரி சாந்தி மண் தமிழக மண் வாசனையை கண் வாசனையாக கொண்டு சாமானியர்களை கொண்டு சரித்திரம் படைக்கின்ற மாநிலம் தான் நம்முடைய மாநிலம். விஜய் மேடம்